பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் எத்தனை விதமான சோதனை நெருக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இன்று முதல் அவமான நிந்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும். இன்று முதல் தடைகள் விலகி உங்களுக்கு வழி திறக்கப்படும். இன்று முதல் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்று முதல் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள் உண்டாகும். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். சந்தோஷந்தானே? ஒவ்வொரு மாதத்தை கடந்து வருவது என்பது ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை தான். திரும்பி பார்த்தா எத்தனை போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவங்கள், சவால்கள் அதெல்லாம் தாண்டி வர தேவன் உதவி செய்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மாதம் வருகிற நாட்கள் தேவன் நமக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறார், என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், அதை நம்ம விசுவாசித்து சுதந்திரித்து கொண்டு அதை சொல்லி நம்மை ஜெபித்து நம்ம முன்னேறி செல்லும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவர் நடத்துவதை பார்க்க முடியும். சரி, இந்த நாளுக்காக ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாய் கடைசியாய் தன் சீஷர்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். என் பிள்ளைகளே, நான் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்பி பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவேன். நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறி எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. அதுதான் அந்த வாக்கு தத்தத்தினுடைய அர்த்தம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அருளப்படும் போது பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், யூ ஷால் ரிசீவ் பவர். வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு சாட்சிகளாக இருக்க நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வீட்டில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், வாழ்கிற சூழ்நிலையில் நம்ம இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். நம்மை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அப்போ அந்த இயேசுக்குள்ளான சந்தோஷம், மனமகிழ்ச்சி, பரிசுத்தம், சாந்தம், அன்பு அப்படி சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அது முடியலையே, ஒரே போராட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஆசை இருக்குது, முடியலையே. அதுக்கு தான் ஒரு வல்லமை நமக்கு அவசியம். அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை வல்லமை உள்ளவர்களாய் நான் மாற்றி சாட்சியாய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த வாக்கு தத்தம், என் மகனே, என் மகளே, உனக்குரியது, உங்களுக்குரியது. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு பலன் உள்ளவர்களா, வல்லமை உள்ளவர்களாய் மாறணும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். தகப்பன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சின்ன சின்ன காரியத்திலும் வீழ்ச்சி, ஏமாற்றங்கள், சோர்வுகள், என்னமா டிப்ரெஷன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்ன காரணம்? வல்லமை இல்லாதது தான் காரணம். அதனால் நம்ம வல்லமை உள்ளவர்களாய் இருந்து ஜெயிக்கணும், சாதிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற்று சாதிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. உங்களுடைய காரியங்களில் வெற்றி உண்டாக போகிறது. இதுவரை தோல்வி அடைந்த பகுதியில் வெற்றியை கர்த்தர் அருளி செய்ய போகிறார். அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சரி, இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம இது வரும்போது என்னென்ன காரியம் நடக்கும்? 3 முக்கியமான காரியம் சொல்கிறேன். நிறைய காரியம் உண்டு.
ஆனால் அனுதின வாழ்க்கைக்கு அவசியமான 3 முக்கியமான காரியத்தில் தேவன் நமக்கு வல்லமை தருகிறார். முதலாவது வல்லமை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அதாவது பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, பாவ சோதனைகளை ஜெயிக்கிற ஒரு வல்லமை. இதுதான் முதலாவது ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் நமக்கு தருகிற வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவ போராட்டம் இருக்குதா இல்லையா? வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கு தான் இன்னும் அதிகமான போராட்டம் இருக்கும். வயது ஆக ஆக இந்த போராட்டம்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. இல்லை, சாகும் வரைக்கும் நம்முடைய போராட்டம் உண்டு. சரீரத்தில் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சையான காரியங்கள் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், புறங்கூறுதல்கள், இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தக்கூடிய பாவங்கள் அன்னதினமும் நம்மை மோதுகிறது. இல்லை, பாவம் எங்கோ தூரமாக இருக்கிறதில்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே, நீங்கள் படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பாவங்கள் மோதுகிறது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த பாவம் எங்கோ தூரமாக இல்லை, நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்மை கரைப்படுத்தி பாவத்தின் நிமித்த சமாதானத்தை கெடுத்து பரிசுத்தத்தை கொலைத்து நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற போராட்டம் இருக்கிறது. நம்ம அதை ஜெயிக்கணும். அனுதினமும் இந்த பாவ போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு வல்லமை நமக்கு அவசியம். அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார். தன்னுடைய தெய்வீக வல்லமை தருகிறார். இது பரலோகத்தின் இறங்கி வரக்கூடிய பரலோகத்தின் வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு 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 கொடுக்க விரும்புகிறார். அது பெற்றுக்கொண்ட என்னங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாலிப தம்பி ரட்சிக்கப்பட்டார். பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே பழைய பாவங்கள் எல்லாம் போய்விட்டது. மதுபானம் குடிப்பது, புகைப்பிடிப்பது, போதை வசதி பயன்படுத்துவது, கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், அனுதினம் வரக்கூடிய பாவ போராட்டம், அதெல்லாம் அறிக்கை செய்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்துட்டு இப்போ வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, பக்தியாக இருப்பது, பரிசுத்தமாக இருப்பது, அதில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்கள் தான் ஆச்சுது, மறுபடியும் பழைய பாவெல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், திடீர்னு கோபம் வருது, எரிச்சல் வருது. ஐயோ, நான் தப்பு பண்ணுறேனே, பாவம் செய்கிறேனே, மனம் திரும்பி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மறுபடியும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதே அப்படின்னு நினச்சா அதை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்துடுறேன்னு. இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பண்ணிடுறேன்னு. அப்போ பரிசுத்தமாய் வாழ என்கிட்ட பலன் இல்லை. பரிசுத்த வாழன்னு ஆசை இருக்குது, பரிசுத்தமாய் வாழ, ஆனால் பலன் இல்லை, வல்லமை இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் போராடி பார்த்தார். ஜெபம் பண்ணினார், உபவாசம் பண்ணினார், அந்த பாவத்தை தினந்தோறும் அறிக்கையிட்டு ஜெபெல்லாம் பண்ணி பார்த்தார். ஒரு மாற்றமும் வரலை. இப்போ பழைய பாவம் அடிக்கடி தன்னை வீழ்த்துகிறது. பாவத்தில் விழுந்து உழண்டு உழண்டு எழும்பி அந்த தினமும் என்ன இது ஒரு வாழ்க்கை என்று மனம் சோர்ந்து போய் கடைசியில் அந்த வாலிபன் என்ன தீர்மானம் பண்ணார்னா, ஒரு வாலிபனால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ஒரு வயதான காலத்தில் பரிசுத்தமாக வாழலாம், வாலிபனால் பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்போ பரிசுத்தமாக வாழலைன்னா ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணம் வந்துவிடும். நான் எந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன்னு சாட்சி சொன்னேனோ அந்த பாவத்தை நான் மறுபடியும் செய்தால் இயேசுக்கு அவமானம் வந்துவிடும். என்னால் பரிசுத்தமாக வாழவும் முடியல, சாட்சியாக இருக்கவும் முடியலை. அப்போ என்ன பண்ணுறது? ஒரே வழி, பாவம் இல்லாத இடத்துக்கு போயிடுறது. பாவம் இல்லாத இடம் எங்கே இருக்குது? பரலோகம்தான். அதனால சின்சியராக ஜெபிக்க ஆரம்பித்தார். என்ன தெரியுமா? இயேசுவே, இந்த உலகத்தில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் பாவமில்லாத பரலோக ராஜ்யத்துக்கு என்னை எடுத்து கொள்ளுங்க. நான் உலகத்தில் என்ன பாவம் செய்துக்கிட்டே சூழ்நிலை வந்துடுது, கோபப்படுகிற சூழ்நிலை வருது, இச்சை அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்குற சூழ்நிலை வருது, எரிச்சலுக்கான சூழ்நிலை வருது. ஐயோ, அனுதினமும் இந்த சோதனை, நான் அடிக்கடி விழுந்துட்டு வந்து ஐயோ பாவம் செய்துட்டேன்னு ஆண்டவரே மன்னியுன்னு தினந்தோறும் அழுது கொண்டு இருக்கிறேன். இதற்கு ஒரேடியாக பரலோகத்துக்கு என்னை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பரிசுத்தமாக இருப்போம், பாவம் இல்லாத இடம் என்னை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், பரலோகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும்னு அவர் சொல்ல காரணம்,
என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, அதனால பரிசுத்தமான இடத்துக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம். அப்போ ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பேசினார், மகனே, நீ இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ முடியல, அதனால் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க நீ ஜெபிக்கிற. நீ இந்த பூமியில் எனக்கு சாட்சியாக வாழணும், அதுக்கு தான் உன்னை ரட்சித்தேன். முடியலையே, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிற கோவம் வந்துடுது, இச்சையான காரியத்துக்கு இடம் கொடுக்கான்னு இருக்க இச்சையான பார்வை வருது, சிந்தனை வருது. ஐயோ ஐயோ, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்றது கஷ்டம், எடுத்துக்கொள்ளுங்க நீ. ஆண்டவர் சொன்னார், அதற்கு தான் என்னுடைய வல்லமை உனக்கு தருகிறேன். பரிசுத்த ஆவியாகிய என்னுடைய வல்லமையை நான் உனக்கு தருகிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நீ பரிசுத்தமாய் வாழுவதற்கான வல்லமையை உனக்கு தருவார். பாவத்தை மேற்கொள்ள, சோதனைகளை மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ அவருடைய வல்லமை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் பேசின போது, அப்போ அந்த வல்லமை எனக்கு கொடுங்க, என்னால் என் பலத்தினால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, உங்களுடைய வல்லமையை தாங்கன்னு செபிக்க ஆரம்பித்தார். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் மேலே ஊற்றினார். அவர் ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்க ஆரம்பித்தார். ஒரு புது பலன் வந்ததை உணர முடிந்தது. அந்த வாலிபன் என்னோடு பேசும்போது சொன்னார், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். அந்த ஆண்டவர் சொன்னார், நீ பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதில்லை, இந்த பூமியிலேயே இத்தனை பாவ சோதனைக்கு மத்தியில் பரிசுத்தத்தோட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும், அந்த வல்லமை தரனி ஆவினாலே என்னை நிரப்பினார் என்பதாய். அந்த அபிஷேகம் இறங்கி ஆவில நிரப்பப்பட்ட பிறகு ஒரு புது பலன் வந்தது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன். நான் கேட்டப்போ அந்த பாவ சோதனை, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, பாவ சோதனை இதெல்லாம் உங்களுக்கு வராதா? அது வரும், அந்த சோதனைலாம் வருது, அனுதினமும் வருது. ஆனால் இப்போ நான் அதை ஜெயிக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன், அதுக்கு நான் அடிமையாவதில்லை, அதற்கு கீழாக நான் சிறைப்பட்டு போவதில்லை, நான் ஜெயித்து கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு ஜெயம் தருகிறார், பாவ சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு வல்லமை தருகிறார் என்று. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எத்தனையோ பாவ கண்ணிகளை சாத்தான் வைக்கிறான். பாவ சோதனை வருகிறது, கண்கள் மூலமாய் உண்டாகிற பாவ சோதனை, உன்னுடைய சிந்தனையில் உண்டாகிற சோதனை, செவிகளால் உண்டாகிற சோதனை, உன்னுடைய மாம்ச உணர்வுகளால் உண்டாகிற சோதனை, எல்லா பாவ சோதனையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை இயேசு உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அதை தருவார். அந்த ஆவியானுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த கிருபை பலன் ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம். அப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்களை சுற்றிலும் எத்தனை விதமான சோதனை நெருக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அவர் அக்னியாய் உங்களுக்குள்ளே இறங்கி வந்துட்டா பாவ உணர்வுகளை உண்டாக்குற கிரியைகளெல்லாம் சுட்டரித்து விடுவார். ஆவியான ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்கி உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவார். அதற்கு இந்த வல்லமை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். சரியா? ரெண்டாவது, இந்த பரிசுத்தாவினர் வரும்பொழுது நமக்கு என்ன வல்லமை கிடைக்கிறது தெரியுமா? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பாவ பிரச்சனை வேறு, மற்ற பிரச்சனைகள் வேறு. இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை வருதில்ல. கணவரால் பிரச்சனை வருது, பிள்ளைகளால் பிரச்சனை வருது, மனைவியால் பிரச்சனை வருது, மாமியாரால் பிரச்சனை வருது, நாத்தனாரால் பிரச்சனை வருது, பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை வருது. ஒரு பக்கம் பண பிரச்சனை, இன்னொரு பக்கம் வியாதியின் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தேவைகளை குறித்த பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை குறித்த பிரச்சனை. நிறைய நம்மை மோதுகிறதுனால சோர்ந்து போயிடும். ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, சர்ச்சைக்கு போக விருப்பம் இல்லை, அப்படியே சோர்ந்து போயிடல, சோர்வு வருது. அதை நினச்சி அப்புறம் கடைசியில் டிப்ரெஷன் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்கிறோம். இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்கள. ஏன்? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இல்லை. அப்போ பிரச்சனை வரத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தான் இயேசு சொன்னார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார்.
அப்போ நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் இந்த பாடு துன்பங்கள் வழியாக தான் கடந்து போகணும்னு 1 பேதுரு 1 பேதுரு சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவது என்னென்னா, பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனால் அதில் நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும், வெற்றி பெறணும், அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சிலர் பாருங்க, சின்ன காரியம் வந்துட்டாலும் என்னால் ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்கன்னு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். சின்ன சின்ன காரியம் கூட உங்களை பாதிக்குதா, சோர்ந்து போக பண்ணுதா, கலங்க பண்ணுதா, உங்களுக்குள்ள வல்லமை இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனைகளை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க, பிரச்சனைகளை பார்த்தா சோர்ந்து போகிறீங்க, பிரச்சனைகளை பார்த்தா டிப்ரெஷன் சொல்லிடுறீங்க. இல்லை, பிரச்சனைகளை நீங்கள் ஜெயிக்கணும், பிரச்சனைகளை மேற்கொள்ளணும், அதற்கு உங்களிடத்தில் பலன் இல்லை. அந்த வல்லமை தருகிறவர் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே இறங்கிட்டு ஆவியில் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இவ்வளோண்டு தான் தெரியும், சுலபமாக மேற்கொண்டு போவீங்க. அது உங்களை சேதப்படுத்தவும் செய்யாது. அப்போ பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை தருகிற ஒரு ஆவியானவர். பேதுரு அப்போஸ்தலர் 12 சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுட்டார். யாக்கோபு அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொலை செய்யப்பட்டுட்டார். என்ன தப்புனாங்க? சாராயம் குடித்தாங்களா, திருடினாங்களா, கொலை பண்ணாங்களா? இயேசுவை அறிவித்தாங்க. சுவிசேஷ அறிவித்ததுக்கு கிடைத்த பரிசு அவன் தலை துண்டிக்கப்பட்டது, கொல்லப்பட்டாங்க. இந்த மாதிரி பேதுருவையும் பிடிச்சு ஜனங்களுக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்குது, இந்த யூத மதத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பேதுருவையும் பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிட்டார். நாளை காலையில் சிறைச்சேதம், பேதுருவை கொல்ல போகிறோம், இந்த இயேசுன்னு புதிய கடவுளை பற்றி சொல்லுகிறான்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ நாளை காலையில் உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னா ராத்திரி தூக்கம் வருமா? யோசித்து பாருங்கள். தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? சும்மாவே சின்ன பிரச்சனைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது நினச்சி ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இது உயிர் போகிற பிரச்சனை. காலையில் கொல்லப்பட போகிறார் பேதுரு. ராத்திரியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நல்ல நித்திரை பண்ணுகிறார், தூங்கிக்கிட்டு இருந்தார். சிலர் சொல்லுவாங்க, பேதுரு கெத்செமனே தோட்டத்தையும் தூங்கிட்டார், இங்கேயும் தூங்குறார் அப்படின்னு. இல்லை, அங்கே தூங்குன காரியம் வேறு, இங்கே தூங்குற காரியம் வேறு. இங்கே தூங்கின காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவருக்குள்ள இருந்ததுனால, அந்த வல்லமையினால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நிம்மதியாக தூங்க முடிந்தது. இல்லாட்டா மரண பயம் கலக்கம் தானே இருக்கும். ஆவியானவர் சொல்லிட்டார், பேதுரு ஒன்றும் பயப்படாத, நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழியெல்லாம் இருக்குது, உன்னை கொண்டு நான் இன்னும் நிறைய காரியம் செய்யணும், இவங்கெல்லாம் பயமுறுத்தவங்க, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்போ அந்த தைரியத்தோட பாருங்க, அந்த ஒரு பலனோட கூட ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய வல்லமை வந்துட்டா ஒரு புது பலன் வரும். நான் ஒரு ஊழியத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண ஊழியக்காரர் சொன்னார், ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தார் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஊருக்கு சில மாதமாக தங்கியிருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, வியாதி பாதிச்சுட்டு அவனால் மருத்துவத்தினால முடியாதுன்னு சொல்லி கைவிட்டதுனால சொந்த கிராமத்தில் நாட்டு வைத்தியம் செய்யலான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வைத்தியம் செய்து பார்த்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மரண போராட்டத்தில் வாலிப மகன் இருக்கிறான். அந்த குடும்பமே இங்கே வந்திருக்கிறாங்க, ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே சரி என்று அவளோடு அந்த வீட்டுக்கு நான் போனேன். அங்கே போன பொழுது நானும் அந்த ஊழியக்காரரை போயிருக்கிறோம். அவங்க ஐயோ மகன் சாக கிடக்கிற, ஐயா நான் என்ன பண்ணுறதுன்னு கண்ணீர் வடித்து அழுகிற ஒரு தாயார். அந்த காட்சியை தான் நான் எதிர்பார்த்து போனேன். அங்கே போனால் நான் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை. இந்த தாயார் தோத்துறோன்றாங்க, குடும்பத்தாரெலாம் தோத்துற சொல்கிறாங்க. உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம்லாம் கொண்டு வைக்கிறாங்க, முறுக்கு அதிரசன்னு கொண்டு வைக்கிறாங்க, எது வேணுமே சாப்பிடுங்கன்றாங்க. டீ போடட்டுமா, காஃபியா, எது குடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க வர்றாங்க. நான் அப்படியே இந்த தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மகன் வியாதி படுக்கையில் சாக கிடக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. கிராமத்துக்கு வைத்திய செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, மாற்றம் இல்லை. அப்போ மரண போராட்டத்தில் வாலிப பையன் இருக்கிறான். அந்த வீட்டார் எப்படி இருப்பாங்க? உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பை யோசித்து பாருங்க. நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன்.
ஒரு தாயார் வந்து கண்ணீர் வடிப்பாங்க, அழுவாங்க. என் பையனுக்கு நாங்கள் என்ன பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அதனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், இந்த மாதிரிலாம் வந்து கண்ணீரோடு நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க அப்படி இல்லை. தோத்தரை சொல்லி ஐயாவுக்கு இது கொடுங்க, அதை கொடுங்க, சாப்பிடுங்க, குடிங்க அப்படின்றாங்க. நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், என்னடா இது, அவங்க முகத்தில் துக்கமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. வாலி பையன் வீட்டுக்குள்ளே ரூமில் படுக்கையில் மரண படுக்கையில் வச்சிருக்கவனு கலக்கமும் இல்லை. வந்து ஊழியக்காரனை இவ்வளோ சந்தோஷமாக உபசரிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. என்னடா இது, உண்மையிலே இந்த வீட்டில் இப்படி ஒரு மரண போராட்டமா அப்படின்னு எனக்கு யோசனை வந்துட்டு, அப்புறம் கடைசியில் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க வந்து சந்தோஷமாக நிற்கிறாங்க. நான் வந்து கேட்டேன், அடைக்க வச்சேன்னா முடியல, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமாம்மா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க. உங்கள் மகன் வியாதிப்பட்டு சென்னையில் பெரிய பெரிய டாக்டர்கிட்ட பார்த்து எல்லாம் கைவிட்டு மரண படுக்கையில கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஜெபிக்க எங்களை கூப்பிட்டுருக்கிறீங்க. நீங்கள் என்னடானா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, தைரியமாக இருக்கிறீங்க. நான் எதிர்பார்த்தது வேறு. ஏதோ கண்ணீரோடு வந்து குடும்பத்தார் நிற்பாங்க, என் பையனுக்கு இப்படி ஆயிட்டையா ஜெபிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீ பார்த்தா நீங்கள் அப்படி இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக வந்து எங்களெல்லாம் உபசரிக்கிறீங்க. உங்களுடைய முகத்தில் துக்கமும் இல்லை, பயமும் இல்லையே. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு முன்னால் பல தெய்வங்களை வணங்கினோம். இப்போ அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டோம். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி, ரட்சிப்பு எங்களுக்கு தந்து ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். இத்தனை வருஷ காலத்தில் எங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் அவர்கிட்ட போய் கேட்பேன். உடனே எனக்கு பதில் தருவார், அற்புதம் செய்வார். எங்கள் குடும்பத்தில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்போவும் என் மகனை மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஏசு எழுப்பிடுவாருங்க, அவனுக்கு ஒன்றும் செய்யாது அப்படி சாதாரணமாக சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு தாய் தன் மகன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது, எங்கள் அம்மா நான் மரணப்படுக்கும்போது அழுதாங்க, என் பையனுக்காக இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுவியான்னு சொல்லி. இங்கே இந்த தாயார் வித்தியாசமாக இருக்காங்களே, அவங்க அழவும் இல்லை, கண்ணீர் வடிக்கவும் இல்லை, என்ன செய்கிறதுன்னு கேட்கவும் இல்லை. பாருங்கள், அமைதியாக இருக்கிறாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க, அவரை தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம், இத்தனை வருஷம் அற்புதமாக நடத்த நாண்டு பையனுக்கு ஒன்றும் ஆகாதுங்கன்னு அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எப்படி அவங்களால முடிகிறது? அதுக்கு ஒரு வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை. இந்த பிரச்சனை, போராட்டம், நெருக்கத்துக்கு மத்தியில் நம்ம சந்தோஷமாக நிற்கக்கூடிய ஒரு வல்லமை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு அப்படியே சோர்ந்து போயிடுறீங்க, ஜெபிக்க முடியலன்றீங்க, பைபிள் வாசிக்க முடியலன்றீங்க, ஊழியம் செய்ய போகலைன்றீங்க, இவ்வளோண்டு பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இவங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, நான் சோர்ந்து போயிட்டேன்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன்றீங்க. என்ன வார்த்தை அது? ஒரு தேவனுடைய பிள்ளை டிப்ரெஷன் ஆகக்கூடாது, ஆக முடியாது. ஆண்டவர் கூட இருந்தால் எப்படி டிப்ரெஷன் ஆக முடியும்? அப்போ யோசித்து பாருங்க, நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன், அது மாதிரி சொல்லவே சொல்லாரு. இயேசு கூட இருக்கும்போது எப்படி டிப்ரெஷன் ஆக முடியும்? அதனால தான் ஆண்டு சொல்ல, உங்களுக்கு ஒரு பலன் வேணும். இந்த வல்லமை இல்லாமல் இருக்கிறீங்க, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளே இல்லை, ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே இல்லையே. அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமை நான் உங்களுக்கு தருகிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சுலபமாக மேற்கொள்ளுவீங்க, அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது, ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதற்கு இந்த பரிசுத்தாவியனுடைய வல்லமை நமக்கு அவசியம். அதுக்கு தான் வாக்குத்தத்தம் தருகிறார். நீ பாவத்தை மேற்கொள்ளலாம், பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம், ஆவியானவர் கூட இருப்பார், பயப்படாத மகனே, பயப்படாத மகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அப்போ பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது என்ன வல்லமை? முதலாவது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, ரெண்டாவது பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்புறம் வந்து வியாதி பிரச்சனை, வேலையில் எனி ப்ராப்ளம் வரட்டும், ஆண்டவர் எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். அதனால் நான் இதை குறித்து பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன் அப்படின்னு பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து துதித்து கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நீ என் வல்லமை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி
இன்று முதல் தோல்வி ஜெயமாய் மாறும். இன்று முதல் அவமான நிந்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும். இன்று முதல் தடைகள் விலகி உங்களுக்கு வழி திறக்கப்படும். இன்று முதல் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்று முதல் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்குள் உண்டாகும். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது இன்னொரு காரியம் இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு என்ன வல்லமை கிடைக்கிறது? சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். ஒரே ஒரு எதிராளி தான். மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. மனிதர்கள் வேஷத்தில் வருகிற அந்த பொருளாதார சாத்தான் பிசாசு, அவன்தான் நமக்கு விரோதமான ஒரே எதிரி. அப்போ அவன் இந்த பூமியில் கடைசி காலத்தில் பூமியில் அவன் இறங்கினான் தீமை செய்யும்படி. அதனால தான் எந்த காலத்தில் இல்லாத அளவு பிரச்சனை, போராட்ட, கஷ்டம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதனால பயப்படாருங்க. இந்த சமயத்தில் ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவேன். எந்த பிசாசின் கிரியைகளை நான் மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன். அந்த வல்லமை தருகிற ஒரு ஆவியானவர். அதனால் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை இனி வர நாட்களில் அப்படித்தான் அவர் நடத்த போகிறார். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. அப்போ இந்த வல்லமை உங்களுக்குரியது, உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அவர் வைராக்கியமாக சாட்சியெல்லாம் சொல்லி இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு பேசுவார். அவர் கிறிஸ்தவ இல்லாத குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர். அதனால் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார் பட்டணத்துக்கு. முதல் நாள் கூட்டத்தில் சாட்சியெல்லாம் சொல்லி திரளான மக்கள் வந்திருந்தாங்க. இயேசுவினால் தொடப்பட்டாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி இதை பார்த்து ஒரு ஆளுக்கு பொறுக்கலை. அது இந்த மதத்தின் பெயரால் தீமை செய்வது, அடிப்பது, உதைக்கிறது, திட்டுறது, ஏசுறது, அதனுடைய வீடியோவில் பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறுவது, இந்த மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க இதெல்லாம் தாண்டி நம்ம போகணுமே எப்படி அப்படின்னு நினச்சா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வல்லமை உனக்கு தருகிறேன், நீ அதை மேற்கொள்ள முடியும். பாருங்க, அவருக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணுறாங்க. இவர் கூட்டம் முடிச்சுட்டு நல்லா தூங்குறாரா, அந்த ஆவி நின்றாரு. அவருடைய படுக்கையின் அருகிலே நின்று அவரை தாக்கணும், அவரை பேச விடக்கூடாது, அவருடைய தொண்டையை பிடிக்கணும், அவரை செயலற்றவராக மாற்றணும் அப்படின்னு மந்திரவாதம் செய்துக்கிட்டே இருக்காங்க. பில்லி சொன்ன செய்தி அந்த ஆவியை ஏவி விட்டுருக்கிறாங்க. அவங்க மந்திரவாதம் செய்து அந்த ஆவியை ஏவினதுனால அந்த ஆவி நிற்கிறது. அப்போ இவருக்கு அவரால் பார்க்க முடியுது அந்த உருவத்தை. ஆனால் அவர் பயப்படலை, கலங்கலை. என்ன சொன்னார் தெரியுமா? யூ டெவில், யூ கேனாட் டச் மீ பிகாஸ் ஐ எம் அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால சாத்தானே நீ என்னை தொட முடியாது. அப்படி சொன்ன உடனே பாருங்க, அது தெரியும்னு சொல்லுது. பிசாசுக்கு நல்லா தெரியும் யார் அபிஷேகம் பெற்றவங்க, யார் அபிஷேகம் பெறாதவங்க, யார் உண்மையான கிறிஸ்தவங்க, யார் மாய்மாலமான கிறிஸ்தவங்க, எல்லாமே பிசாசுக்கு தெரியும். அது சொல்லுது போதும். அப்போ அவர் சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒன்று கட்டளை கொடுக்கிறேன், எங்கிருந்து புறப்பட்டு வந்தாய் அங்கே போய் விழு என்பதாய் சொன்னார். அவ்வளோதான், ஓடியே போய் விட்டது அந்த ஆவி. அந்த வல்லமை, அந்த நாவின் வார்த்தையிலே வல்லமை, சொல்லிலே ஒரு வல்லமை. அந்த வல்லமை எப்படி வந்தது? அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் என்ன? பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. இந்த வல்லமை உங்களுக்கு அவசியம்தானே? என்ன வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, போராட்டம் இருக்குது, பிஸ்னஸில் போராட்டம் இருக்குது, வசிக்கிற இடத்துல பொறாமை கொண்ட மக்கள் இருக்காங்க. நீங்கள் அதை ஜெயிக்கணும், சாதிக்கணும். அதுக்கு தாண்டவர் என்னுடைய வல்லமை தருகிறேன்னு சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவரை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த உம்முடைய வல்லமை எனக்கு வேணும், அந்த அக்கினி எனக்கு வேணும், பரிசுத்தாவின் நன்மை எனக்கு வேணும், வாக்குத்தத்தம் என்னிலே நிறைவேறணும். நீங்கள் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்பி ஆட்கொள்ளுவார். அதற்கு தாகத்தோடு கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறாள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர், இந்த மாதத்தில்
உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். எல்லா விதமான போராட்டத்தையும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி எனக்குள் இறங்கணும். ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும். ஆண்டவரே, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு வேணும். இந்த பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை எனக்கு வேணும். இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு வல்லமை எனக்கு வேண்டும். இந்த யார் ஜெபிக்கிறாங்களோ இந்த மகன் மேலே, இந்த மகள் மேலே நம்முடைய ஆவியை ஊற்றி விடுவீராக. இயேசுவே, உம்மீது இருந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த மகன் மேலே இறங்கட்டும், இந்த மகள் மேலே இறங்கட்டும். உன்னதத்தில் வரக்கூடிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். இன்றைக்கு அந்த வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்காக ஆவியானவர் இந்த வல்லமையை தாரும் என்று நான் செபிக்கிறேன். பாவத்தையும் பாவ சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை தாரும். இன்றைக்கூட அந்த பாவங்கள் ஒளியட்டும், பாவ கிரியைகள் எல்லாம் ஒளியட்டும். ஒரு ஆசீர்வாதமான மாற்றம், ஜெயமுள்ள வாழ்க்கை வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவீராக. தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரை சுகம் உண்டாக அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும். இதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபைகளை தாரும், வல்லமை தாரும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டி அப்புறப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையிலே குறுக்கிடாதே, என் வாழ்க்கையிலே நீ நுழையாதே, என் வீட்டுக்குள்ளே வராத பொல்லாத சாத்தானை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இன்றைக்கோடு என்னுடைய குடும்பத்துக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், உறவுகள் மத்தியில் கிரியேச்சுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் முடக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இப்பொழுதே நீ ஜெயம் தருகிறீர். அதற்கான வல்லமைகள் நான் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயிக்கணும். இந்த மாதத்தோட வாழ்நாள் முழுவதும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அதற்காக இந்த பரிசுத்தாவின் அக்னியின் வல்லமையினால் நிரப்பி விடும். இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றம் வரட்டும், ஜெயம் வரட்டும், அற்புத மாற்றம் வரட்டும், விடுதலை வரட்டும், வியாதிகள் மறையட்டும், அற்புத சுகம விடுதலை உண்டாகட்டும், தடைகள் எல்லாம் நீங்க. இதோ ஆண்டவர் அற்புதம் செய்துவிட்டீர். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வெற்றிகளை கொடுத்து கனப்படுத்த போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை உங்க மேலே இறங்கிட்டு அவர் தன் வல்லமையை தந்துட்டார். இனி அனுதினமும் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்கணும். தினந்தோறு காலை எழுந்தவுடன் வேதத்தை தியானித்து நல்ல பரிசுத்தாவிலே நிரம்பி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கணும். எவ்வளவு அதிகமாய் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பெருகும். நீங்கள் கிருபை உங்களுக்குள்ளே பெருகும்படி கர்த்தர் செய்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தருவார். அந்த தினமும் அதிகாலையில் வேதத்தை தியானித்து நல்ல ஆவில நிரம்பி ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு இந்த உலகத்துக்குள்ளே போங்க. எத்தனை சோதனை, போராட்ட, நெருக்கம், பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் உங்களை அசைக்காது. நிம்மதியாக சமாதானமாக இருப்பீங்க. இந்த ஆசீர்வாதம் கடைசி வரை உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். This program is sponsored by Brother Arulraj and family, விருதுநகர். என்னாகமம் 6:24 படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.